திருப்பூர் சிக்கன அரசு கலைக்கல்லூரி நாட்டுல படிக்கிற மலர் சார்பாக 5/1/2025 ஞாயிற்றுக்கிழமை தேசிய பறவை தினத்தை முன்னிட்டு இன்று நம் கல்லூரியிலே அதிகாலையிலே பறவைகள் கணக்கீடு நடைபெற்றது. பறவைகள் எளிதாக சொல்ல முடியாது. ஒன்றால் சவுண்ட் வச்சு சொல்ல முடியும், இல்ல அந்த பறக்கிற விதத்தை வச்சு சொல்ல முடியும், இல்ல அதனுடைய உயரத்தை வச்சு சொல்ல முடியும், விங்ஸ் கலர் வச்சு சொல்ல முடியும், கால் வச்சு சொல்ல முடியும், காலுடைய நகத்தை வச்சு சொல்ல முடியும். இந்த மாதிரி அதனுடைய பறக்கிற ஸ்டைல் வச்சு சொல்ல முடியும். அது எல்லாமே இன்னைக்கு எல்லாமே நமக்கு வந்து அவங்க சொல்லிக் கொடுக்க போறாங்க. அது எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்? நம்ம பறவை மக்கள் பறவைகளை பார்க்கறது தான் இதுக்கு உண்டான ஒரு என்ட்ரன்ஸ் கேட்டா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன காரணம்னா நீங்க பறவைகள் பார்க்க ஆரம்பிச்சதான் இன்னைக்கு நிறைய பேர் வந்திருந்தாங்க. சவுண்ட் நிறைய நீங்க அப்சர்வ் பண்ணிருப்பாங்க. எத்தனை நாளைக்கு நீங்க சவுண்ட் அப்சர்வ் பண்ணிப்பீங்க தெரியல. இன்னைக்கு காலைல வந்தவங்க எந்த சத்தமும் இல்லை, நம்ம உள்ள போயிட்டோம், நிறைய பறவைகளோட சத்தத்தை நீங்க கேட்டிருப்பீங்க, வித்தியாசமா சவுண்ட் கேட்டிருக்கோம். ஸோ அந்த சென்ஸ் உங்களுக்கு இன்னைக்கு வந்திருக்கும். அதே மாதிரி நம்ம போகும்போது மரங்கள் பார்த்திருப்போம், செடிகள் பார்த்திருப்போம், புதருக்குள்ள தான் நிறைய பறவைகள் பறந்து போச்சு. அதே புதருக்குள்ள உட்காந்துருக்கு, இதே மரத்துல இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம யோசிப்போம் இல்லையா? அதே மாதிரி பறவைகள் வந்து ஒரு சுற்றுச்சூழல்ல ஒரு மெயின் வந்து ஒரு எக்காலஜிக்கல் இண்டிகேட்டர்னு சொல்லுவாங்க. பறவைகளை வச்சு அந்த சூழல் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுப்பாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம நோட்டீஸ் பண்றது என்னன்னா கலர் எப்படி இருக்கு, ஹேபிடேட் இருக்கு, எந்த மரத்துல இருக்கு, என்ன மாதிரி ஃபுட் இன்செக்ட்ஸ் என்ன சாப்பிடுது, என்ன அதாவது ஃபீல் நம்ம மோஸ்ட்லி பார்ப்போம். அதை மீன்ஸ் பிரைமரி ஃபெதர்னு சொல்லிட்டு அது கால் அது மாதிரிலாம் பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொன்றா நம்ம நோட்டீஸ் பண்ணும்போது தான் வந்துட்டு பறவை வந்து நம்ம ஈஸியாக வந்து ஐடென்டிஃபை பண்ண முடியும். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு மைனாக பார்த்துருக்கோம். இப்போ நீங்கள் ஒரு பறவை பார்க்குறீங்க அப்படின்னா ஜஸ்ட் நம்ம போகிற வழி நம்ம வீட்டை சுற்றி போகிறோமா, நீர்நிலையை நோட்டி போகும்போது பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்ம மடையங்கிறது கால பானை இடம் பார்த்தோம். அதே மாதிரி அது கொக்கு வரைக்கும் நம்ம பார்த்தோம். போகுதுன்னா அது ஓரமாக இருக்கும்போது என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்குது, இல்லை எப்படி அதை மார்னிங் நம்ம ஒரு பறவை செக்ஷன் பார்க்கும்போது மார்னிங் பார்க்கலாம். ஒரு ரொம்ப ஓப்பனாக கூட வந்து நம்ம பார்க்கும்போது ரொம்ப ஓப்பனாக தெரியும். இப்போ வந்து பார்க்கக்கூடாது நமக்கு தெரியும். இதே நம்ம சின்ன பார்த்தோம் இல்லைங்களா, சின்னோட வந்து ரொம்ப ஹைடாக இருக்கிற மாதிரி எந்த ஒரு கூடமே வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனாக நமக்கு வந்து இருக்காது. இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர்வரத்து பறவைகள். ஊர்வரத்து பறவைகளோட ஸ்பீசிஸ் வந்து 25 ஸ்பீசிஸ் இருக்கு. இன்னைக்கு நம்ம அதை பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 80 தான் பார்த்துக்கோம். நம்ம வரிசை வாக்கு சொல்லுவாங்க, பார்க்கக்கூடாது. அந்த வாக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இமயமலை பின்னாடி இருக்கிற திபெத் அமூர் அங்கிருந்து இமயமலோட ஹைட் எவ்வளோ இருக்கு இல்லையா, அதை தாண்டி பறந்து வந்து திருப்பூர் ஆல்மோஸ்ட் ஸ்ரீலங்கா வரைக்கும் அது போகும். சவுத் நம்ம கன்னியாகுமரி வரைக்கும் போகுது அந்த வாக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய வாக்குகள் எல்லாத்துக்குமே பறக்கும். நம்ம ரொமான்டிக் வாக்கு பறக்கிறது இல்லை. இது எதுக்காக கேட்குற விஷயம், இப்போ நிறைய பேருக்கு வந்து இன்னைக்கு பிரச்சனை என்ன அப்படின்னா ஸ்ட்ரெஸ், மன உளைச்சல். இந்த மன உளைச்சல் வந்து உங்களோட ஆயுட்காலம் குறைச்சிடும், மருத்துவ செலவு அதிகமாக பண்ணி கொடுத்துரும். ஆனா நீங்க இந்த மாதிரி பேர்ட் வாட்சிங் போகும்போது உங்களுக்கு எந்த ஒரு டிப்ரெஷனும் எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்காது. உங்களுக்கு என்ன மாதிரி இருக்கும், அந்த பேர்ட்ஸ் அங்கே போகுது, இந்த பேர்ட்ஸ் இங்கே போகுது, அதுதான் நீங்க இது பண்ணுவீங்க. சூப்பரான அந்த கலர்ஸ், அவங்களுடைய மூவ்மெண்ட், இதுதான் நீங்க பார்க்க முடியாது. உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த நோயே தெரியாம போயிடும். NSS Club goes